ஞாபகம் இருக்கும். அதிமுக ஆட்சி நடக்கிற போது கனிமொழி சொன்னார், தமிழ்நாட்டிலே விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. காரணம் என்னன்னா டாஸ்மாக் கடைகள் மது கடைகள்னால ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடை பூரா இழுத்து மூடிடுவோம் சொன்னாங்க. சொன்னாங்களா? இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டாங்களா? மூடலைங்கிறது மட்டுமல்ல, 11 to 11 திறந்துட்டு இருக்கிறான். 11 to 11 கடையை கொண்டு வந்து இன்னைக்கு சாதாரண டாஸ்மாக் கடை 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இதுதான் சத்தியம். அந்த நேரத்துக்கு கதவை மூடுறன்னு சொல்றது போய் பின்னாடி வச்சு மறுபடியும் சரக்கு வித்துட்டே தான் இருக்கிறான். அவ்வளவு வித்தியாசம். அவையில கொஞ்சம் வெக்கம். இவனுக்கு போய் ஓட்டு கேட்டுமே போனது இப்படி கேவலமா ஆட்சி நடத்தி இருக்கிறானே. ஏதாவது ஒரு நலத்திட்டம் இருக்கா? அதிமுக ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிங்கம் போன்ற அந்த தலைவி இந்த மண்ணை ஆண்டு கொண்டு வந்த போது எத்தனை மக்கள் நலத்திட்டங்களை இந்த தலைவி கொடுத்தாங்க. அம்மா தாய்மார்கள் நினைச்சு பாருங்க. ஏழை வீட்டில இருந்து வருகிற பிள்ளைகள் இப்ப அண்ணன் சொன்னாரு, எதுக்கு கள்ளச்சாராயம் காட்சி குடும்பம் குடும்பமா கொண்டு போட்டுருக்கான். கள்ளச்சாராயம் காய்ச்சணும் யாரு? அவன் பேரு கண்ணுக்குட்டி. அவன் பேருன்னா நாம கால்நடை வளர்ப்பு கல்லூரி ஆரம்பிச்சா இவன் கண்ணுக்குட்டி எதுக்கு பயன்படுத்துறான்னு பாருங்க. சாராயம் காட்சி மக்களை கொன்ன பன்னிக்குட்டிக்கு பேரு கண்ணுக்குட்டி. இது கண்ணுக்குட்டியா பன்னிக்குட்டியா? இந்த பன்னிக்குட்டி எங்கிருந்து வந்த பன்னிக்குட்டி? அவன் வீட்டுக்கு போறாங்க. கள்ளச்சாராயம் காட்சி அத்தனை பேர் செத்து விழுந்துட்டாங்கம்மா. தாயின் தகப்பனை இழந்துட்டு குழந்தைங்க நின்று கதறுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அனாதையா நிக்குது அந்த குழந்தைங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேமரா எடுத்துட்டு அந்த பன்னிக்குட்டி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் கதவுல பெருசா ஒட்டி இருக்குது ஸ்டாலினோட போட்டா, கருணாநிதி போட்டா. அங்கே இதே வசந்தம் கார்த்திகேயனோட படம். இந்த வசந்தம் கார்த்திகேயன் திமுக காரனுக்கு வேலை செய்தவன் தான் இந்த கண்ணுக்குட்டி. அப்ப திமுக காரன் கமிஷன் வாங்கிட்டு கள்ளச்சாராயம் காட்சி அனுமதிச்சு அந்த கள்ளச்சாராயத்தின் காரணமாக இங்க வந்து 70 குடும்பங்களுக்கு மேலாக 70 பேருக்கு மேலாக கொன்னு போட்டது இந்த கள்ளக்குறிச்சி. அதுக்கு ஃபேமஸ் கள்ளக்குறிச்சி. இதே கள்ளக்குறிச்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அண்ணன் செந்தில்குமார் அவர் சட்டமன்றத்திலே கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதிமுக பண்ணிச்சு. இங்க வந்து பானைக்கு ஓட்டு கேட்க வரையில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசியிருக்காரு. சாராயங்காட்சினதே தெரியாம ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும்? காட்சின்னு தான் தெரியும். நாங்க அந்த காய்ச்சல் வேலையெல்லாம் பண்றது இல்ல. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு போறேன். அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் மரியாதைக்குரியவர்கள் இப்படி போய் இந்த திமுக கூட கூட்டணி வச்சுட்டு பொய்ய பேசக்கூடாது. நாம் தெளிவா சொல்றோம். கள்ளச்சாராய சாவு நடைபெறுவதற்கு முன்பே இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், இதனால் மக்கள் பலியாவார்கள் என்று சொல்லி இந்த இங்க இருந்த எஸ்பியை பார்த்து நேரடியாக புகார் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் இதற்கு பதில் சொல்ல முதல்ல. ஒரு மாண்புமிகு மனிதன் பொய் பேசிட்டு போலாமா? தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசாமா? இதே சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவினுடைய நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கு இணங்க கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராடியவர் இதே செந்தில்குமார் என்கிற நம்முடைய எம்எல்ஏ. கள்ளக்குறிச்சியில ரெட்டலையை ஜெயிச்சு போன எம்எல்ஏ அதிமுக காரன் செஞ்சான். ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயம் காட்சி மக்களை கொண்டிருக்கிறவங்க கூட கூட்டணி வச்சுட்டு அதுல கொண்டு வந்து பானை சின்னத்தை வச்சுட்டு நிக்கிறார் அண்ணன். வேற வழியே இல்ல. பானைய உடைச்சு இந்த தடவை கொண்டாடுறோம், அவ்வளவுதான். வேற வழியே கிடையாது. அன்பான பெரியவங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மண்ணையே நாசமாக்கி இருக்கான். கள்ளக்குறிச்சியை கள்ளச்சாராயத்துக்கு ஃபேமஸ் பண்ணது மட்டும் இல்ல, வசந்தம் கார்த்திகேய திமுக கூட்டம் நடத்துறாரு. இளைஞர் கூட்டம். கூட்டத்துல கலந்துட்டு பசங்க உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற மேசையில கூட சாராய பாட்டில் அடிக்க வச்சிருக்கிறான். பாத்தீங்களா இல்லையா? நான் கோயம்புத்தூர்காரன். கோயம்புத்தூர்ல இருந்து நீ பாத்துட்டு அது வென்றா கள்ளக்குறிச்சி பூரா இப்படி இருக்குது. கோயம்புத்தூர்லயும் திமுக பூரா பிராடு பயிர் இருக்கிறாங்க. ஆனா அவனே மிரண்டு போறான். நம்மளை விட பெரிய பிராடு இருக்கிறான் கள்ளக்குறிச்சியில. என்னடா சாப்பிடுற மேசையிலேயே அடிக்கிறானேன்னு அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செய்யறான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்